வணக்கம். இப்போ வேப்பெண்ணெயோட மருத்துவ பலன்கள் என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம். தோல் தொடர்பான பிரச்சனைகளுக்கு சிறந்த தீர்வாக கிருமி நாசினியாக தான் இந்த வேப்பெண்ணெய் இருக்குது. வேப்ப மரத்தோட இலை, காய், பழம் சொல்லிட்டு எல்லா உறுப்புகளுமே மருத்துவ குணம் கொண்டது. குறிப்பாக இதிலேருந்து தயாரிக்கப்படுற எண்ணெய் கிருமி நாசினியாக இருக்கிறதுல நம்மளுக்கு ஆச்சரியம் எதுவும் இல்லை. இதை எப்படி தயாரிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கோடை காலத்தில் வேப்ப மரத்தில் பூக்கிற பூக்கள்லேருந்து காய்கள் உருவாகி பழங்களாக பழுக்கும். உதிர்ந்த பழங்களை பொறுக்கி வெயிலில் உலர்த்தி அந்த விதையை எடுப்பாங்க. அந்த விதைகளை அரைச்சோம் அப்படின்னு சொன்னால் எண்ணெய் கிடைக்கும். ஒரு மாதிரி மணமும் கசப்பு தன்மையும் உடைய இந்த எண்ணெய் பார்த்தீங்கன்னா நிறைய மருத்துவ குணங்களை பெற்றிருக்கு. அது என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இரவில் படுக்கிறதுக்கு முன்னாடி வேப்பெண்ணெயை தடவி காலையில் எந்திரிச்சதும் சுத்தமாக கழுவணும். இதை நம்ம தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தோம்னா சொரியாசிஸை குணப்படுத்த முடியும். அதாவது இந்த எண்ணெய் இந்த சொரியாசிஸ் இருக்கிற இடத்துல தடவணும். அதே மாதிரி வேப்ப எண்ணெயோட தூய தேங்காய் எண்ணெய் இல்லைன்னா ஆலிவ் எண்ணெய் 1:4 விகிதத்தில் கலந்துக்கிட்டு அதாவது வேப்பெண்ணெய் 1 பங்கு எடுத்தீங்கன்னா தேங்காய் 4 பங்கு எடுத்துக்கணும். கலந்து உடம்புல தேய்ச்சோம் அப்படின்னா பூச்சிகள் அப்புறம் கொசுக்கடியிலிருந்து நம்ம தப்பிக்க முடியும். வேப்பெண்ணெயோட தேங்காய் எண்ணெய் இல்லைன்னா ஆலிவ் ஆயில் கலந்து நம்ம தலைக்கு தடவிட்டு 1 மணி நேரம் ஊற வச்சதுக்கப்புறம் குளித்தோம் அப்படின்னு சொன்னால் தொடர்ந்து 3 வாரங்களுக்கு இந்த மாதிரி குளிச்சுட்டு வந்தோம்னா நீண்ட நாட்களாக இருந்து வந்த ஈறு, பொடுகு, பேன் தொல்லைகள் நீங்கி ஆரோக்கியமான பளபளப்பான தலைமுடியை பெற முடியும். வேப்பெண்ணெயை காலை மாலைன்னு சொல்லிட்டு 2 வேளைகளும் 2 துளிகள் மூக்கில் இட்டு வந்தோம் அப்படின்னா சைனஸ் தொல்லை விலகும். கொசு உற்பத்தி ஆகிற இடங்கள்ல வேப்ப விதை அப்புறம் வேப்பெண்ணெயை தெளித்து வந்தோம்னா கொசு தொல்லை நீங்கி சுகாதாரமாக இருக்க முடியும். மேலும் இந்த மாதிரி தகவல்களை தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.